ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய டாலஸ்ட் பில்டிங் ஆனது பூர்ஜ் கலிஃபா. அது துபாயில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இது அந்த இடத்துல இருந்து மூவ் ஓவர் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பூர்ஜ் கலிஃபா உலகத்தில் மிகப்பெரிய பில்டிங்னு சொல்ல முடியாது. ஸோ அதை தவிர்த்து வேற ஒரு பில்டிங் அவங்க கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தக்கூடிய ஒரு வகையில் இருந்த பூர்ஜ் கலிஃபாவானது. ஸோ அதில் நிறைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கு. எல்லாருமே அந்த இடத்துல விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்குமே ஒரு வரவேற்கத்தக்க வகையில் இருந்தாலும், ஸோ இப்போ அதையும் தாண்டி இன்னொரு பில்டிங் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. பூர்ஜ் கலிஃபாவை விட ஒரு உயரமான பில்டிங் அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஜாடா டவர்ன்றது இது ஓவர் 5 வருஷத்துக்கு மேலாக, அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலாகவே இது கட்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் ஒரு டூரிஸ்ட் அவங்கவுங்க கண்ட்ரீஸில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டூரிஸ்ட்டுக்காக நம்ம இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும், ஸோ இவ்வளோ இது பண்ணி பண்ணுறோம் அப்படின்ற நிறைய கண்ட்ரிஸ் நினைப்பாங்க. ஸோ இது வரைக்குமே துபாயில் பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபா தான் ஒரு டாலஸ்ட் பில்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்காம அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை செலுத்தி அதை விட டாலஸ்டான பில்டிங் ஜாடா டவர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது நாள் வரைக்குமே பூர்ஜ் கலிஃபா அது மட்டும் இல்லாமல் துபாய் இது ஒரு ஆயில் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்பட்டுட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பில்டிங் கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கனால, ஸோ இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பூர்ஜ் கலிஃபாவோட ஒரு உயரமான கட்டிடம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரொடியூசர்ன்ற அந்த ப்ரொடியூசர் கம்பெனி, ஆயில் ப்ரொடியூசர் கண்ட்ரி அந்த நேமை தவிர்த்துட்டு இப்போ டெக்னோக்ராட்டிக் அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்ற வகையில் இது இடம் பிடிச்சிருக்கு. துபாய் இடம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ட்ராவல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வணிகம் செய்கிறதுக்கு நிறையா, அது மாதிரி 183 ஃப்ளோர்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை அவங்க கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அடுத்த இந்த உலகத்திலே மிகப்பெரிய கட்டிடமானது இதுதான். பூர்ஜ் கலிஃபா 828 மீட்டர். இது பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர், அதை விட கொஞ்சம் உயரமான ஒரு பில்டிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பில்டிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், ரெசிடென்ட்டு, கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஓவரால் வேர்ல்டுலேயே பூர்ஜ் கலிஃபாவை இதை விட யாருமே ஒரு ஹையஸ்ட் பில்டிங் கட்ட முடியாத வகையில் அவங்க முயற்சிகள் மேற்கொண்டு கட்டிட்டு இருக்காங்கன்றது சொல்லப்படுது. இது ஜாடா டவர்ன்றது ஜாடா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் இந்த பில்டிங்கை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் ஜாடா டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதுதான் அடுத்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்டிடமாக இருக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, ஓவர் 5 இயர்ஸ்க்கு மேலே இந்த பில்டிங் கட்டப்பட்டு இருந்தாலும் இப்போ இதில் சமீப காலமாக அவங்களால முடியாமல் போயிருக்கலாம். மேபி அந்த COVID-19 சுச்சுவேஷனில் இந்த பில்டிங் கட்ட முடியாமல் போயிருக்கலாம். இப்போ மறுபடியும் இதில் டர்ன் பண்ணியிருக்காங்க. பில்டிங் கட்டதை டர்ன் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் துபாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரீஸுமே வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பில்டிங் கட்டுறாங்க. இதில் மட்டும் இல்லாமல் பூர்ஜ் கலிஃபாவோட இன்னொரு உயரமான கட்டிடம் இதுவாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் துபாயோட நேமும் ஆயில் ப்ரொடியூசர் கண்ட்ரியாக இருந்த அந்த நேமும் டெக்னோக்ராட்டிக்காக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டுடே டாபிக் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.